வணக்கம். நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி. பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய எல்லை பகுதிகளில் கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய 236 கண்காணிப்பு கேமராக்கள் திறந்து வைத்த கார்த்திகேயன் ஐபிஎஸ். கோவை பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் தனியார் பங்களிப்பில் கட்டுப்பாடு அறையுடன் கூடிய 236 கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது, வரவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளுடன் காவல்துறை தயாராக உள்ளதாக தெரிவித்தார். நிலவன் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பட்டுராஜ். சிறப்பு விருந்தினர் பெற்ற தாய்க்கும் பேணிக பாதங்களை வணங்கி இன்றைய முத்தாய்ப்பான நமது காவல்துறை அதிகாரிகள் இன்று 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகமானது ஒரு பிக் பேங், ஒரு மகா வெடிப்பு. அந்த மகா வெடிப்பு மூலம் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள இந்த சிசிடிவி கேமராக்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் கிரைம் டிடெக்ஷன், ஒரு குற்றத்தை தடுக்கிறது, குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்துலையுமே சிசி கிரைம் சீனுக்கு போலீஸ் போயிட்டு அந்த எஸ்ஓசி பார்ப்பாங்க. அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுவாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா இன்னொரு ஸ்டடிலையும் சொல்கிறது என்ன, போலீஸோட நம்ம போலீஸ் பிடிச்சிருவாங்கன்ற ஒரு எண்ணம், ஒரு பயம் குற்றவாளிகளுக்கு ஏற்படும். ஸோ இன்னைக்கு இந்த 3ஆம் கண் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிசிடிவி எதனால் நடந்ததுன்றத புலனாய்வு செய்வதற்கும் சரி செய்கிறதுக்கும் இந்த கேமராஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறாங்க, டாக்ஸி இல்லை இன்வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்னன்றதை இந்த வாட்ஸ்அப் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சில வினாடிகளில் உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒன்ஸ் அகெயின் ஃபார் உங்கள் கரகோஷம் இன்னும் சத்தமாக. சக்வினியல் சொல்யூஷன்ஸ். சாமி ராமநாத். இந்த சிசிடிவி கேமரா லிங்க் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த கோவை மாவட்டத்தில் 3ஆம் கண் என்று சொல்லப்படக்கூடிய சிசிடிவி கேமராவை தொடர்ந்து எல்லா காவல் நிலையங்களிலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வந்துருக்கோம். ஏற்கனவே கருமத்துப்பட்டி சப்டிவிஷனில் சூலூர் ஸ்டேஷன், அதே போல் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, பேரூர், இங்கே எல்லாமே ஆல்ரெடி சென்ட்ரலைஸ்டு சிசிடிவி மானிட்டரிங்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக இன்று பெரியநாயக்கன்பாளையம் உட்கோட்டத்திலையும் சுமார் 250 சிசிடிவி கேமராஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ணி அதை சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டமாக கொண்டு இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. மேலும் நம்மளுடைய அடுத்த கட்டமாக இந்த எல்லா சப்டிவிஷனில் உள்ள சிசிடிவி கேமராவும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸில் சென்ட்ரலைஸ்டாக பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள போகிறோம். அது மட்டுமின்றி நம்மளுடைய 13 ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் இருக்குது, அதே போல் 11 டிஸ்ட்ரிக்ட் பார்டர் செக் போஸ்ட் இருக்குது, 12 சிட்டி பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. இது அனைத்தையுமே சென்ட்ரலைஸ்டாக பார்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். சார், இப்போ குற்றங்கள் குறைஞ்சிருக்கிறதா சொல்லி இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ்லேருந்து.
இப்போ நம்ம கோயம்புத்தூரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் குற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? நமக்கு கடந்த 2025 ஆண்டு இறுதியில் நாங்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குறிப்பாக க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நமக்கு 12-15% குறைஞ்சிருக்கு. அதே போல் ஓவராலாக க்ரைம் ரேட்டும் வந்து நமக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் குறைஞ்சிருக்கு. சார், இப்போ இந்த ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இது இப்போ செயல்பாட்டில் இருக்குங்களா? அதில் என்ன பெனிஃபிட் ஆயிருக்காங்க? எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க? நமக்கு இப்போது 2 நாள் முன்பு தான் அந்த கோவை டிஜி காப் என்கிற ஒரு வாட்ஸ்அப் சேட்பாட் பேஸ் பண்ண ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் பப்ளிக் போட்டாங்கன்னா போதும். இது தனியாக நீங்கள் எதுவும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தேவையில்லை. இந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டாக்க பல்வேறு வகையான சர்வீசஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். உதாரணமாக உங்களுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் யார், எமர்ஜென்சி கால் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், அதே போல் சைபர் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதாகட்டும், சிட்டிசன் கைடன்ஸு, பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை வந்து அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் உங்களுடைய பெட்டிஷனை வந்து ட்ராக் பண்ணலாம். மேலும் அதே போல் உங்களுடைய சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் சம்மந்தமான குறும்படங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே நாங்கள் வந்து அதில் ஆஃபர் பண்ணுறோம். ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றியும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ பொதுமக்கள் இதை மிகவும் பயன்படுத்தி இதை பயன்படுத்தணும் சொல்கிறோம். அதே போல் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பொதுமக்கள் வந்து ஏதாவது தகவல் இருக்குது, சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, போதைப் பொருள் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், இல்லைனா பெண்கள் குற்றமான சம்பந்தமான விஷயம் ஆகலாம், இல்லை டிராஃபிக்கு, பப்ளிக் ரீசன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அவங்களுடைய இன்புட்டை வந்து ஷேர் பண்ணலாம். காவல்துறைக்கு டேரெக்டாக நமக்கு ரியல் டைமில் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது உடனடியாக ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இதை பொதுமக்கள் விரிவாக பயன்படுத்த கேட்டுருக்கோம். சார், மாவட்ட காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையங்களில் போதிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்களா, இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க? நமக்கு வேகன்சி இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கோம். காவல்துறை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் சம்மந்தமான ப்ரிப்பரேஷன்ஸில் நம்ம வந்து எல்லா வகையான முன்னேற்பாடு நடக்கும் எடுத்திருக்கோம். வெளியிலிருந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. அவங்க மேட்டுப்பாளையத்தில் வந்து கேம்ப் பண்ணியிருக்காங்க. மேலும் பல்வேறு நாட்கள் ஆகிறது நமக்கு நிறைய கம்பெனிஸ் வரும் நம்ம எதிர்பார்க்கணும். மெகா போலிங் ஸ்டேஷன்ஸ் பூத் வந்து டென்டேட்டிவாக நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நம்ம போத் டிஇஓவும் போலீஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அது விஎம் வல்னரபிலிட்டி மேப்பிங் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நமக்கு ஒன்ஸ் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்சர்வர்ஸ் வருவாங்க, எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் வருவாங்க. வந்த பிறகு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. எல்லா வகையான முயற்சிகள் எடுத்திருக்கோம். எலெக்ஷன் ப்ரிப்பேர்னஸ் சம்மந்தமாக டீட்டெயில்டான மீட்டிங்ஸு பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இன்னும் கண்டினியூஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அனைத்து வகையிலுமே கோவை மாவட்டம் காவல்துறை சரி, நிர்வாகமும் சரி, வரக்கூடிய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தயார் நிலையில் இருக்கும்.